Yes, sir. சரிதா? எஸ் சார். ரைட், ஓகே. ஸோ வீக் டெஸ்ட் 12 லாஸ்ட் வீக் நடந்த தாவர வளர்ச்சி மற்றும் பெருக்கம் 25 கேள்விகள் கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கான பதில் என்ன, ஏன் அந்த பதில் வந்தது அப்படின்றதையும் நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ரைட். முதல் கேள்வி, பகுப்படையும் நிலை அல்லது ஆக்கத்திசு நிலை பற்றிய தவறான கூற்று எது? வேர் மற்றும் தண்டி நுனி பகுதியில் இந்த நிலை காணப்படுகிறது. ரெண்டாவது விருப்பம், இந்த நிலையில் உள்ள செல்கள் அடர்ந்த சைட்டோபிளாசத்தையும் பெரிய நியூக்ளியஸையும் பெற்றிருக்கும். மூன்றாவது விருப்பம், செல்சோர் அதிகமான பிளாஸ்மோடெஸ்மாட்டா இணைப்புகளுடன் கூடிய செல்லுலோசால் ஆனது. நான்காவது விருப்பம், இது செல்லின் வளர்ச்சி, பெரிய வாக்யூல், புதிய செல்சோர் தோன்றுதல் போன்றவை நிகழும். எது இதற்கு சரியான பதில்? ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி இதுதான் கரெக்டு. ஏன் ஆப்ஷன் டி எந்த நிலையில வருமா? செல் நீட்சி நிலை சார். நீட்சி சார். செல் நீட்சி நிலைக்கு வரக்கூடியது. அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆக்கத்திசு நிலை மட்டும்தான் இங்க கேட்டிருக்காங்க. அப்ப ஆக்கத்திசு நிலையை பொறுத்த மட்டும் இல்ல, நமக்கு 3 விருப்பங்களும் கரெக்டானது தான். சரிங்களா? அப்ப இதுல எது பொருந்தாத ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் தவறான கூற்று. ஓகே, இது வந்து செல் நீட்சி அடையும் நிலையில வரக்கூடியது. ஓகே, ரெண்டாவது கேள்வி, எண்கணித வளர்ச்சியின் நேர்கோட்டு வளைவை பின்வரும் எந்த வாய்ப்பாட்டின் மூலம் நாம் விளக்க முடியும்? LT is equal to L0 plus RT, L0 is equal to LT plus RT, LT is equal to T plus RT, L0 is equal to LT minus RT. எந்த ஃபார்முலா இதுக்கு கரெக்டான ஃபார்முலா? ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் இது டைரக்ட் கொஸ்டின் தான். LT is equal to L0 plus RT. சரிப்பா, இது வந்து எண்கணித வளர்ச்சி. இதுவே ஜியோமித வளர்ச்சின்னு கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா? ஜியோமித வளர்ச்சிக்கான ஃபார்முலா தெரியுமா? W1 is equal to W1 is equal to W0 W0 e power RT. ரைட். இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி கேட்கலாம்ன்றதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ரைட். மறு வேறுபாடு அடைதலுக்கான உதாரணங்களில் பின்வருவனவற்றுள் சரியானதை தேர்வு செய்க. மறு வேறுபாடு அடைதலுக்கான உதாரணங்கள்: கேம்பிய வளையம் உருவாதல், இரண்டாம் நிலை சைலம் மற்றும் ஃப்ளோயம், சைல குழாய்கள், சைலம் ட்ரக்கீடுகள். மறு வேறுபாடு என்ன என்ன ஆப்ஷன்மா? பி. பி, இரண்டாம் நிலை சைலம் மற்றும் ஃப்ளோயம். சரியா? இதுதான் சரி. சரிப்பா, இந்த கேம்பிய வளையம் உருவாதல் இது எதற்கான எடுத்துக்காட்டு? கேம்பிய வளையம் ஓகே, ரைட்டு, பிற்போக்கு வேறுபாடு அடைதல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப மறு வேறுபாடு அடைதல் ரீடிஃபரன்சியேஷனுக்கு இரண்டாம் நிலை சைலம் மற்றும் இரண்டாம் நிலை ஃப்ளோயம் மறு வேறுபாடு அடைதலுக்கு எடுத்துக்காட்டு. அதுவே இந்த வேறுபாடு அடைதல்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்? ட்ரக்கீடுகளை எடுத்துக்காட்டா சொல்லலாம். ட்ரக்கீடுகளை எடுத்துக்காட்ட சொல்லலாம். ஓகே, அண்டு பிற்போக்கு வேறுபாடு அடைதல்னா அதான் இப்போ சொன்னது, என்னது? கேம்பியம். ரைட். அடுத்த கேள்வி, நான்காவது கேள்வி, பின்வருவனவற்றுள் எட்டிரோஃபிலின் கீழ் வராதது எது? கொத்தமல்லி, ரனன்குலஸ், பருத்தி, புதினா. எது? புதினா. ஆமா, மற்ற மூணும் வரும் அதில். கரெக்டா? புதினா மட்டும்தான் இதுல பொருந்தாத ஒன்று. பருத்திலையும் எட்ரோஃபில் இருக்கு, ரனன்குலஸ் லாக்ஸ்போர்ட்லையும் இருக்கு, கொத்தமல்லி அதுலேயும் இருக்குது, பட்டர் கப்னு சொல்லக்கூடிய இதுலேயும் இருக்குது. ஓகேவா? அப்போ மற்ற மூணும் தான் இதுக்கு கரெக்ட். ரைட். ஐந்தாவது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் அடினைன் பொருட்களின் கீழ் வருவது எது? அடினைன் பொருட்களின் கீழ் வருவது எது? ஓகே, N6 பர்ஃபியூரைல் அமினோஃபியூரின் கைனட்டின், இண்டோல் 3 அசிட்டிக் அமிலம், எத்திலீன் அப்சிசிக் அமிலம். எது அடினைன் பொருட்களின் கீழ் வர்றது? ஸோ N6 பர்ஃபியூரைல் அமினோஃபியூரின் இதுதான் வந்து அடினைன் பொருட்களின் கீழே வரக்கூடியது. ரைட். இண்டோல் 3 அசிட்டிக் அமிலம் என்ன பொருள்? இது இண்டோல் பொருட்கள். இண்டோல் பொருட்கள்னு சொல்லலாம். இதுவே எத்திலீனு வாயு. சரியா? எத்திலின்றது வாயு நிலையில உள்ளதுன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அந்த அப்சிசிக் அமிலம் என்னது? அப்சிசிக் அமிலம் என்னது? எந்த வகையிலான பொருட்களுக்கு படிச்சிருப்பீங்க? என்னதுயா? வளர் வடக்கி தான். கரெக்ட்டுமா? என்னமா கேட்கல? கரோட்டினாய்டு காம்பனன்ட்ஸ். சரிங்களா? ரைட். அப்போ இது வந்து கேசியஸ் ஸ்டேஜில் இருக்கிறது. இண்டோல் 3 அசிட்டிக் அமிலம் வந்து என்னது? இண்டோல் பொருட்களில் வரக்கூடியது அப்படின்னு ஒன்று ஒன்றா தெரிஞ்சு வச்சுங்க. பொறுத்துக்க வகையிலான கேள்விகளில் மேபி நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம்.
அண்ட் 6வது கேள்வி, பின்வருவற்றுள் கால சுழற்சிக்கு ஆக்சிஜனுடன் வாஸ்குலர் திசு சாறு, ஈஸ்ட் சாறு, தேங்காய் சாறு போன்றவற்றுடன் சேர்ந்து தடப்படும் ஹார்மோன் எது? ஜிப்ரலின், சைட்டோகைனின், அப்சிசிக் அமிலம், எத்திலீன். சைட்டோகைனின். ஆமா, ஆக்சிஜனும் பிளஸ் சைட்டோகைனும் சேர்த்து கொடுத்தா என்ன நடக்கும்ன்ற சொன்னோம். என்ன நடக்கும்? காலஸ் திசுவிலிருந்து வேர் உருவாக்கும், தண்டு உருவாக்கும், ரெண்டுமே நடக்கும். கரெக்டா? அதுதான். அடுத்து 7வது கேள்வி, தேயிலை தாவரத்தின் நுனிப்பகுதியை நீக்கும் போது அதன் பக்கமொட்டின் வளர்ச்சியை தூண்டுவதற்கு பயன்படுத்தும் ஹார்மோன் எது? ஜிப்ரலின், எத்திலீன், ஆக்சின், அப்சிசிக் அமிலம். அப்ப அதாவது நுனி ஆதிக்கத்துக்கு எதிராக எது வேலை செய்யுது? ஆக்சிஜன் வேலை செய்யுது. அப்ப நுனி ஆதிக்கம்னு ஒரு பாயிண்ட் படிச்சுமே, அப்படின்னா என்ன? நுனி ஆதிக்கம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் படிச்சுமா, அப்படின்னா என்ன ராஜா? நுனி மொட்டு பக்கமொட்டின் வளர்ச்சியை தடை செய்யும். நுனி மொட்டானது பக்கமொட்டினுடைய வளர்ச்சியை தடை செய்தா அது நுனி ஆதிக்கம்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப இதுவே நீங்க தேயிலை தாவரத்துல நுனி பகுதியை வெட்டிட்டீங்கன்னா என்ன பண்ணுன்னு சொன்னோம்? ஆக்சிஜனு நிறைய இலைகளை, பக்க கிளைகளை உருவாக்கும். சரியா? பக்க மொட்டினுடைய வளர்ச்சியை தூண்டி சின்ன சின்ன இலைகள் பக்கத்துல உருவாக்கும். அதுக்கு தான் இதை பயன்படுத்துறோம். சரிங்களா? மற்றதெல்லாம் இதுக்கு பயன்படுத்தவே மாட்டோம். ஓகே. அடுத்து 8வது கேள்வி, காலஸ் திசுவில் இருந்து மொட்டு மற்றும் வேர் உருவாதலை தூண்டுவதற்கு சைட்டோகைனினுடன் பின்வருவனவற்றுள் எந்த ஹார்மோன் இணைத்து அளிக்கப்படுகிறது? இண்டோல் அசிட்டிக் அமிலம், ஜிப்ரலிக் அமிலம், சைட்டோகைனின், அப்சிசிக் அமிலம். இது ஈஸியா சொல்லிடலாம். ஏன் ஐஏஏன்றது என்னது? ஐஏஏன்றது என்ன பொருள்? ஆக்சின். இப்பதான் சார் சொன்னேன். ஆக்சின் பிளஸ் சைட்டோகைனின் சேர்த்து காலஸ் திசுவில இருந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா? ரைட்டு. அடுத்து, பின்வருவற்றுள் நீள்பகல் தாவரங்களின் கீழ் வராதது எது? எது நீள்பகல் தாவரின் கீழே வராதது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? கோதுமை, ஓட்ஸ், புகையிலை இவற்றில் எதுவும் இல்லை. இதுல எது புகையிலை சார். அப்ப புகையிலை எதுல பாப்பா வரும்? குறும்பகல். ரைட். ஃபர்ஸ்ட் இந்த ஒளி காலத்துவம் எந்த தாவரத்துல கண்டுபிடிச்சாங்க? புகையிலை தாவரத்தோட ஒரு வெரைட்டி மேரிலாண்ட் பாங்க. சரி, இந்த குறும்பகல் தாவரத்துக்கு புகையிலை பிளஸ் வேற என்ன படிப்பீங்க? கிரைசாந்திமம். வெரி குட். ரைட்டு. நீள்பகல் தாவரம் கோதுமை, ஓட்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. சரியா? ரைட். இன்னொன்னு இருக்குதே, டே நியூட்ரல் பிளான்ட்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் படிச்சோம்? சூரியகாந்தி, மக்காச்சோளம். அவ்வளவுதான். அப்படி பர்ஃபெக்டா இருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாதுப்பா. ரைட். அடுத்தது பொறுத்துக்க வகையிலான கேள்வி. டார்வின், மில்லர் மற்றும் ஸ்கூக், எஃப்டபிள்யூ வெண்ட், குருசோவா அவங்க என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அதை பொறுத்து தான். இந்த பக்கம் சைட்டோகைனின், அப்சிசிக் ஆசிட், எத்திலீன், ஆக்சின், கேலிக் ஆசிட், சாரி ஜிப்ரலிக் ஆசிட். சொல்லுங்க, யார் யார் எதை கண்டுபிடிச்சாங்க சொல்லு பார்ப்போம். டார்வின் எதை கண்டுபிடிச்சார்? ஆக்சின் சார். ஓகே, டார்வின் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சார். ஓகே, அப்போ 1க்கு ஏக்கு 4. ரைட்டு, 2 வரும். மில்லர் மற்றும் ஸ்கூஜ் சைட்டோகைனின்களை கண்டுபிடிச்சார். ஓகே, ரைட்டு. எஃப்டபிள்யூ வெண்ட் ஆக்சின். எஃப்டபிள்யூ வெண்ட் திருப்பி ஆக்சிஜனே நம்ம சொல்லலாமா? ஆக்சிஜனே தான் சொல்லிக்கலாம். ஓகே, இது அந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கிறோம் கொஸ்டின். ரைட்டு. அடுத்தது குருசோவா, ஆமாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான பதில். ஓகே. அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளை கவனி. பைன் ஆப்பிள் தாவரத்தில் மலர் உருவாவதை தூண்டுகிறது, களையற்ற புல்வெளி உருவாக்குவதற்கு பயன்படுகிறது, முதிர்ந்த இலைகள் மற்றும் கனிகள் உதிர்வதை அதிகரிக்க செய்கிறது. மேற்கண்ட கூற்றுகளை கொண்டுள்ளது எது? ஜிப்ரலிக் ஆசிட், எத்திலீன், அப்சிசிக் ஆசிட் அண்ட் ஆக்சின். எத்திலீனாப்பா? ஆக்சின் தான்மா கரெக்ட். சரியா? பைன் ஆப்பிள் தாவரத்துல மலர் உருவாவதை தூண்டுவது எத்திலீன் தூண்டுமா? படிச்சிருக்குமா? எஸ் சார். எத்திலீன் தூண்டுதா?
தூண்டும் சார். ரைட்டு, எத்திலீன் தூண்டுது. இந்த கலையற்ற புல்வெளின்னு வரும்போது ஆக்சின் தான் சார். ஆக்சின் தான் சார். அப்ப அங்க அடிபட்டு போகுது இல்ல, சரியா? அப்ப 2 இதுக்கு நமக்கு ஒண்ணா ஒத்து போகுது. ஆனா எங்க அடி அப்ப 3த்தையும் நம்ம படிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி கூட்டுறவு வகையிலான கேள்விகளை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா? ரைட், ஓகே. அந்த முதிர்ந்த இலைகள் மற்றும் கனிகள் உதிர்வதை அதிகரிக்க செய்கிறது. எத்திலீன் போட்டா எத்திலீன் அதுக்காக நம்ம பயன்படுத்துவோமா? எத்திலீனை நோ சார். பயன்படுத்த மாட்டோம். ஒன்லி அதாவது கனியை பழுக்க வைக்கிறதுக்கு அங்கே பயன்படுத்துவோம். சரியா? அதனால அது வராதுமா. ஸோ ஆக்சின் தான் இதுக்கு சரியான பதில். 12வது கேள்வி, கூற்று மற்றும் காரணம். ஆக்சினை எஃப்டபிள்யூ வெண்ட் என்பவரால் பிரித்தெடுக்கப்பட்டது. காரணம், அப்சிசிக் அமிலம் என்பது முதிர்நிலைக்கு எதிரான ஹார்மோன். ஓகே. ஸோ கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே தவறு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் சி சார். கூற்று சரி, கரெக்டா? ஆக்சிஜன் எஃப்டபிள்யூ வந்துட்டு தான் கண்டுபிடிச்சார். ஓகே. காரணம் என்ன சொல்றாங்க? அப்சிசிக் அமிலம் என்பது முதிர்நிலைக்கு எதிரான ஹார்மோனா? எஸ், நோ சார். நோ. அது வந்து growth inhibitor தானங்க. அப்ப ஆப்ஷன் சி கரெக்ட். கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்தது, தாவரங்களில் பூ பூத்தலை தூண்ட தேவையான ஒளிக்காலம் எவ்விடத்தில் உணரப்படுகிறது? பக்கவாட்டு மொட்டுகள், இலை அதைப்பு, தண்டின் நுதி, இலைகள். இலைகள். ஓகே, இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இலையில பட்டு ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகிறது? மலரும். ஓகே, ரைட். அவினா முளைக்குருத்து சோதனை எந்த உயிரி மதிப்பீடு சோதனைக்கு பயன்படுத்தப்படுகிறது? IAA, எத்திலீன், அப்சிசிக் அமிலம், ஜிப்ரலிக் ஆசிட். எந்த என்னதுமா? இண்டோலஸ். இண்டோல் அசிட்டிக் ஆசிட்ன்றது என்னதுப்பா? ஆக்சின் சார். நேச்சுரல் ஆக்சினா, சிந்தட்டிக் ஆக்சினா? செயற்கை ஆக்சின். ரைட், ஓகே. அப்ப எதனுடைய உயிர் மதிப்பீடு சோதனைக்கு பயோசிந்தட்டிக் இதுக்கு பார்க்குறீங்கன்னா இதுதான். ரைட். அடுத்தது, தாவரங்களில் ஆரம்ப காலகட்டத்தில் எதனை பயன்படுத்துவதன் மூலம் கனி மற்றும் இலை உதிர்தலை தடுக்கலாம்? எத்திலீன், ஆக்சின், ஜிப்ரலிக் அமிலம் மற்றும் சைட்டோகைனின்கள். ஆக்சின் தான்மா, சரியா? முதிர்ச்சி அடைந்த பிறகு உதிர்வதை தூண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் இலை உதிர்தலை தடுக்கும். அதான் ஆக்சின். நான் என்ன சொன்னேன்? எத்திலீனை குறிச்சிட்டுனா ஒரு நிமிஷம்ப்பா. இதான் ஆக்சின் தான். ஓகே, ஆக்சின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எத்திலீன் கிடையாது. ஓகே. 16வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் விதை உறக்கத்தை தடை செய்யும் பொருள் எது அல்ல? அப்சிசிக் அமிலம், பினாலிக் அமிலம், பாரா அஸ்கார்பிக் அமிலம், ஜிப்ரலிக் அமிலம். அப்சிசிக் அமிலமா சொல்ல வரீங்க? அப்படியா? ஜிப்ரலிக் அமிலம் தான்ப்பா. ஓகே, ஜிப்ரலிக் அமிலம் தான். மற்றதெல்லாம் இப்போ லாஸ்டா ஒரு பாயிண்ட் கூட நம்ம சேர்த்திருப்போம். சரியா? மற்றதெல்லாம் விதை உறக்கத்தை தடை செய்யும் பொருள், இது மட்டும் விதை உறக்கத்தை தடை செய்யாது. சரிங்களா? அவ்வளவுதான் வித்தியாசம். ரைட். அடுத்தது, அனாசி தாவரங்களில் மலர்கள் மலர்வதற்கு மிக நீண்ட காலம் ஆகும். இந்த ஹார்மோன்களை அனாசி தாவரங்களுக்கு செலுத்தும் போது செயற்கையாக மலர்கள் தூண்டப்பட்டு வருடம் முழுவதும் அதன் மகசூல் அதிகரிக்கும். ஆக்சின் மற்றும் எத்திலீன், ஜிப்ரலின் மற்றும் சைட்டோகைனின், ஜிப்ரலின் மற்றும் அப்சிசிக் அமிலம், சைட்டோகைன் மற்றும் அப்சிசிக் அமிலம். ஈஸி தானே? இப்பதான் சொல்றேன். அனாசி பழனாவே இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேயா? ரைட். ஆக்சினும் எத்திலீனும். தாவரங்களில் வழக்கமான வளர்ச்சி வளைவு. ஆப்ஷன் ஏ சுழலும் படிக்கட்டு வடிவம், ஆப்ஷன் பி பரவளைய வடிவம், ஆப்ஷன் சி சிக்மாய்டு வடிவம், ஆப்ஷன் டி நேரியல் வடிவம். எந்த வடிவத்துல வளர்ச்சி? சிக்மாய்டு வடிவம். அப்ப நம்ம படிச்சிருப்போம் எப்படி இருக்கும்? எஸ் ஷேப்டு growth அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, ஆரம்ப கட்டத்துல பொறுமையா இருந்து வேகமா வளர்ந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன ஆகும்? இது அடையும்னு சொல்லியிருப்போம். லாக் அப்படின்னு படிச்சிருப்போம். மெச்சூர் பேஸ் 3 பேஸ் படிச்சிருப்போம். ரைட். அடுத்த கேள்வி, வளர்ச்சி நிலை அதிகமாக இருப்பது எப்போது? ஒடுக்க பருவம், முதிர்ந்து உதிர்தல், உறக்க நிலை, அடுக்கேற்ற பருவம். எப்பொழுது? மெச்சூரேஷன் பேஸ் தான். சரியா? சாரி, அடுக்கேற்ற நிலைனா என்ன நிலைன்னு சொல்லுவோம்? லாகா? சிக்மாய்டு growthல படிச்சிருப்போமே. லாக் ஃபேஸ்ல கொஞ்சம் வேகமா நடக்கும். அதுதான் அடுக்கேற்ற பருவம் நம்ம இங்க சொல்றோம். ஓகே.
அடுத்து 20வது கேள்வி, அதிக ஆக்சின் செறிவு ஏற்படுவது நுனி வளர்ச்சி அடைவதால் இலையில், தாவரத்தின் உறுப்புகளில், சைலம் மற்றும் புளோயத்தில் எங்கு ஆக்சிஜன் செறிவு அதிகமாக ஏற்படுகிறது? நுனி வளர்ச்சி ஏன்னா அங்க நுனியை கட் பண்ணிட்டு சோதனை செஞ்சு பார்த்தாங்க. சரிங்களா? அப்ப அந்த நுனியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் ஆக்சின் அப்படின்னு சொன்னோம். எதுல கண்டுபிடிச்சாங்க முதல்ல இந்த சோதனை செஞ்சாங்க? அவினா. ரைட். அதுக்கு முன்னாடி ஆக்சிஜனுடைய இன்னொரு கெனரி கிராஸ். கெனரி கிராஸ்ல செஞ்சவர் யாரு? டார்வின். சார்லஸ் டார்வின். ஆமா, FW வென்ட்ன்றவர் அவினா முளைக்குறுத்து சோதனை. ஓகே, ரைட். ரெண்டுத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கோ. ஜியோகார்பிக் அணி உருவாக்கப்படுவது வெங்காயம், தர்பூசணி, நிலக்கடலை, கேரட். சார் கேரட்டா? ஜியோகார்பிக்னா முதல்ல நீங்க என்னன்னே சொல்லி கொடுக்கல சார், ஆனா கேள்வி மட்டும் கேட்டீங்க. உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஜியோகார்பிக்னா என்னப்பா ராஜா? கனிமா, கனி. இப்போ நீங்க கேரட்னு சொன்னீங்க, கேரட் கனியா, ஃப்ரூட்டா? எஸ்? நோ சார். நோ, தட் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் டேப் ரூட் சிஸ்டம். அது ஒரு என்ன சொல்றது, ஆணிவேர் தொகுப்பினுடைய ஒரு மாற்றுரு. ஓகே, அது வராது இல்லை. ஜியோகார்பிக் கனி தானே கொடுத்துருக்கோம். ரைட்டு. நிலக்கடலை பாப்பா, நிலக்கடலை. இப்ப ஜியோனா மண்ணு, ஜியோனா மண்ணுக்கு அடியில் இதுல எது கனி உருவாகுது? இதுல பாருங்க, மண்ணுக்கு அடியில வெங்காயம் மண்ணுக்கு உள்ளே இருக்கு. அதாவது ஜியோகார்பிக் கனின்னும் போது வெங்காயத்தை வந்து நம்ம கனின்னு நம்ம சொல்ல மாட்டோம். கரெக்டா? அது மலருமா மலராத வெங்காயம்? பூக்குமா பூக்காத மலரு? எஸ் சார், வெள்ளை கலர். ஆமா. அப்ப வெங்காயம்ன்றது என்னதுப்பா? வெங்காயம்ன்றது என்னது? இலை சார். சதைப்பற்றுள்ள இலைகள், ஷீத்திங் லீவ் பேஸ் படிச்சிருப்பீங்க. ஆனா இங்க கனியை கேட்டிருக்காங்க. ஜியோனா மண்ணுக்கு அடியில அப்படின்றது அர்த்தம்ப்பா. சரியா? இதெல்லாம் வந்து ஏபிஎம்டி காலத்துல கேட்ட ஒரு கொஸ்டின், அதனால கொடுத்துருக்கேன். நிலக்கடலை தான் இதுக்கு கரெக்ட். அடுத்த கேள்வி, அப்சிசிக் அமிலத்தால் ஏற்படுவது இலைத்துளை மூடுதல், தண்டு நீட்சி அடைதல், இலை பெருக்கமடைதல், வேர் நீட்சி அடைதல். இது ஈஸி தானே? இலைத்துளை மூடுதல் சார். இலைத்துளையை மூடுவதற்கு காரணமாக இருப்பது அப்சிசிக் அமிலம். அதே போல இலை உதிர்வதற்கு அப்சிசின் அப்படின்னு, அப்சிசன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இலை உதிரக்கூட பகுதியை தோற்றுவிப்பது யார் தான்? அப்சிசிக் அமிலம் தான். ரைட். அப்சிசிக் அமிலத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லலாம்? இறுக்கநிலை ஹார்மோன் சார். அழுத்த ஹார்மோன், இறுக்கநிலை ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். எப்படின்னா புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஏன்னா எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஸையும் அது தாங்கக்கூடியதுன்னு படித்தோம். ரைட். பின்னொரு நோற்றுள் தவறாக பொருந்தி உள்ள இணை எது? அப்சிசிக் அமிலம் இலைத்துளை மூடுதல், ஜிபர்லிக் அமிலம் இலை விடுதல், சைட்டோகைனின் செல் பிரிதல், செல் பகுப்படைதல், IAA செல்ஸ் ஒரு நீட்சி அடைதல். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. எது தவறாக பொருந்துள்ளது? ஆப்ஷன் ஜிப்ரலிக் அமிலம். கரெக்ட். சரியா? இதுதான் ஜிப்ரலிக் அமிலம் இலை விடுதலுக்கு காரணமா? ஜிப்ரலிக் அமிலம் பொதுவா என்ன பண்ணணும்னு படிச்சோம்? நீட்சிக்கு தான். இலை விழுதலுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. மற்ற மூணும் கரெக்டுங்க, மற்ற மூணுமே கரெக்ட் தான். சரிங்களா? ரைட்டு. 24வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று செயற்கை ஆக்சிஜன்? NAA, IAA, GA, IBA. NAயோட எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். நாப்தலின் அசிட்டிக் ஆசிட். சரியா? IAA இண்டோல் அசிட்டிக் ஆசிட், GA ஜிப்ரலிக் ஆசிட், IBA என்ன எக்ஸ்பான்ஷன்? இண்டோல் பியூட்ரிக் அமிலம், பியூட்ரிக் அமிலம். அதுதான் IBA அப்படின்னு சொல்றோம். இண்டோல் பியூட்ரிக் அமிலம்ன்றது இயற்கை ஆக்சிஜனா செயற்கை ஆக்சிஜனா? IAA, IBA இது ரெண்டுமே நேச்சுரல் ஆக்சிஜன். சரியா? NAA அண்ட் இன்னொன்னு என்னது செயற்கை ஆக்சிஜனுக்கு? 2,4-D செயற்கை ஆக்சிஜன்ல வரும். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த வளர்ச்சி ஒழுங்குபடுத்தி அழுத்த ஹார்மோன் என அழைக்கப்படுகிறது? அப்சிசிக் அமிலம், எத்திலின், ஜிப்ரலிக் ஆசிட், இண்டோல் அசிட்டிக் அமிலம். எல்லாருமே சொல்லிடுவீங்க. ஆமா, முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்சிசிக் அமிலம் தான் சொல்லுவோம். எத்திலின்றது கேசியஸ் ஹார்மோன் சொல்லுவீங்க. கேலிக் ஆசிட் வந்து ஜிப்ரலிக் ஆசிட்டை வந்து குருசோவா அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு. எதுல? நெல்லில் கோமாளித்தன நோய் அப்படின்றத பார்த்துருப்போம். அவர் ஒரு ஜப்பான் சயின்டிஸ்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். இண்டோல் அசிட்டிக் அமிலம்ன்றது ஒரு வகையான ஆக்சிஜன். ஓகேவா? ரைட். ஏதாவது டவுட் இருக்கா இந்த கொஸ்டின் டிஸ்கஷன்ல? புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்த கிளாஸ்க்கு ரெடி ஆயிடுங்க. சரியா? அடுத்த கிளாஸ்